ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயசாகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியா இருக்கு. இதுல யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும்? யோகாவோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து பிரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையா வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுலயும் சரி யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பாத்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாஹாரா, எதுலேயும் பற்று இல்லாம எப்படி நம்மளை அந்த பற்றிலிருந்து விலகி நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது. 7வது நிலை பாத்தீங்கன்னா தியான நிலை. அதற்கு அடுத்து கடைசியா வர்றதுதான் சமாதி நிலை. அதை உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றதை பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்திலேயே ரொம்ப நேரம் முதுகு தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்து அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சியை மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள். அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து அதை ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100கணக்கான ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு. உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும். உங்களுடைய உடல், மனம், உள்ளுறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல, தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளோ வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வயது, உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட்டு வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா.
இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதற்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய முதுகுத்தண்டு சீரா இருக்கும். முதுகுத்தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சாவது ஒரு பெட் மேல, உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது. ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும். முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும். செயல்திறன் நல்லா இருக்கும். நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது. அதுக்கப்புறமா சுகாசனம். இந்த பயிற்சிகளை நீங்க செய்யும்போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும்போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா நான் பலமுறை சொல்லியிருக்கேன். உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான். ராத்திரி நேரத்துல தாடாசனா நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி. அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு 3 ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும்போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க. உடம்பு சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒன்றும் இல்லைங்க, நாய் போல. நாய் எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசனாங்கிற மவுண்டெயின் போஸை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை, ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. 2 பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை தினமும் ஒரு 3 முறை 4 முறை நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது, இல்லைன்னா மசில்ஸ் சாக் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய காத்து ரிலீஃப் ஆகும். மைண்ட், இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்காந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை மவுண்டெயின் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க. கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேதுபந்தாசனா. சேதுபந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ். நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பிட்ட பகுதியை நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது.
ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேதுபந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம், கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும். அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. ஸோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. ஸோ நுரையீரல் வந்து இன்வெர்ட்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேதுபந்தாசனா பண்ணும்போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். ஸோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்டை தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேதுபந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்டு பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரீஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்டை அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேதுபந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டாமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகுத்தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ பிரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்லை, நான் என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பச்சிமோத்தாசனா. இந்த பச்சிமோத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு. இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகுத்தண்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ், ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்டு பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரும் வேணாலும் பண்ணலாங்க. இந்த பச்சிமோத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். ஸோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். ஸோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சிமோத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பச்சிமோத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பச்சிமோத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பயிற்சி இது. மனசை அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஸோ இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.